திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் விஸ்வகர்மாவுக்கு ஆகஸ்ட் 8 வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ராஜு விஸ்வகர்மாவுக்கு ஆகஸ்ட் 8 வரை நீதிமன்ற காவல். அண்மை செய்தி. மேலதிக விவரங்களுக்கு செய்த லோகநாதன் இணைகிறார். லோகநாதன், விரிவான விவரங்கள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கம் பகுதியில் கடந்த மாதம் 12ஆம் தேதி பள்ளி முடிந்து வீட்டுக்கு சென்றிருந்த சிறுமியை கடத்தி மர்ம நபர் பாலியல் வன்கொடுமை செய்து தப்பியிருந்தார். அவரை பிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சூலூர்பேட்டை, ஆந்திரா மாநிலம் சூலூர்பேட்டையில் உள்ள ரயில் நிலையத்தில் அவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜி விஸ்வகர்மா என தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு மருத்துவ பரிசோதனை உட்படுத்தப்பட்டு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர். அந்த நீதிமன்றத்தில் ஆஜர்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவரை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கும்மிடிப்பூண்டி அனைத்து மகளிர் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் அவர்கள் மனு அளித்திருந்த அந்த மனுவின் அடிப்படையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 4 நாட்கள் அவர் காவல் எடுத்து விசாரிக்க நீதிமன்றமானது அனுமதி அளித்திருந்த நிலையில் 3 நாட்கள் இந்த நீதிமன்ற அனுமதியோடு 3 நாட்கள் தற்போது வரை முடிவடைந்து அவர் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு இன்றைய தினம் திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிபதி உமா மகேஸ்வரி முன் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றார். அவரை ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதியானது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தார். இந்த 3 நாட்கள் அவர் குற்றம் நிகழ்ந்த இடத்திற்கு அழைத்துச் சென்று தடயங்களை சேகரித்தும் மற்றும் அவர் பணியாற்றியதாக கூறப்படும் சூல்பேட்டை அடுத்த நாயுடுபேட்டையில் உள்ள தாபாவுக்கு அழைத்துச் சென்று சில தடயங்களை சேகரித்தும் அவருடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் விசாரணை மேற்கொண்டும் போலீசாரானது இந்த 3 நாட்கள் அவருக்கான இந்த விசாரணையை முடித்திருக்கின்றன. தற்போது அந்த குற்றவாளியை 4 நாட்கள் நாளை முடிவடைய இருக்கிற நிலையில் 3 நாட்களே அவரை விசாரணை முடிவடைந்து பிறகு இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை நீதிபதி 8ஆம் தேதி வரை புழல் சிறையில் அடைக்க உத்தரவிட்டிருக்கின்றனர். பலத்த பாதுகாப்புடன் ராஜு விஸ்வகர்மாவை போலீசார் புழல் சிறையில் அடைப்பதற்காக அழைத்து சென்றிருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.